Hi students, are you doing good? Welcome to class 2nd science subject. Okay students, today I am going to teach a new lesson. Lesson 9, having fun. Having fun என்ன தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா ஃபன்னுனா வேடிக்கை ஆக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். Lesson 9, having fun. Get set go. Right, what do you do in your free time? என்ன கேட்குறாங்கன்னா உன்னுடைய ஃப்ரீ டைமில் என்னென்னலாம் பண்ணுவேன்னு கேட்குறாங்க. அதில் 4 டேஷ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ ஃபில் பண்ண போகிறோம். ஃப்ரீ டைமில் என்னென்ன பண்ணுவோம்? ஐ கேன் ப்ளே, ஐ கேன் ரீடு. தேர்ட் ஒன்று ஐ கேன் வாட்சிங் டிவி, ஐ கேன் டான்ஸ். நான் என்ன பண்ணுவேன் ஃப்ரீ டைமில்? விளையாடுவேன், புக்ஸ் எதனா ஸ்டோரி புக்ஸ் வேறு எதனா புக்ஸ் படிப்பேன். என்ன பண்ணுவேன்? டிவி பார்ப்பேன், வாட்சிங் டிவி. அடுத்து டான்ஸோ சிங்கிங்கு உன்னுடைய என்ன ஃப்ரீ டைமில் பண்ணுறியோ அதை நீ என்ன பண்ணலாம் இந்த 4 பாக்ஸில் ரைட் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் வி ஒர்க் ஆர் ஸ்டடி ஹார்ட் வி நீட் ரெஸ்ட். வி ஆல்சோ நீட் டு ஹாவ் ஃபன். வி ஹாவ் ஃபன் when we do things we enjoy. We must rest and relax in our free time. This will make us feel good. இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கடினமாக உழைத்த பிறகு அல்லது கடினமாக படித்த பிறகு எங்களுக்கு ஓய்வு தேவை. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கடினமாக வேலை செய்கிறாங்கல்ல, அம்மா அப்பாலாம் வேலை செய்கிறாங்கல்ல, அதுக்கு கடினமாக உழைக்கிறாங்க. நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? கஷ்டப்பட்டு படிப்பீங்க, எழுதுவீங்க. அதெல்லாம் எழுதின பிறகு என்ன தேவை நம்மளுக்கு? ரெஸ்ட்டு, ஓய்வு தேவைன்னு சொல்கிறாங்க. நாம் வேடிக்கையாக இருக்க வேண்டும். அது என்ன சொல்கிறாங்க? அது ஒரு வேடிக்கையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நாம் அனுபவிக்கும் விஷயங்களை செய்யும்போது வேடிக்கையாக இருக்கிறோம். எங்கள் ஓய்வு நேரத்தில் நாம் ஓய்வெடுக்க வேண்டும். இது எங்களுக்கு நல்ல உணர்வை தரும். நம்ம என்ன பண்ணணும்? ஓய்வு நேரத்தில் ஓய்வெடுக்கணும். ஓய்வெடுத்தால் நம்மளுக்கு என்ன தரும்? உடம்புலாம் கொஞ்சம் என்ன இருக்கும்? நல்லதாக ஒரு ஹாப்பி ஃபீலிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. Next paragraph. I am Ajiz. I live in Kochi. I like to play Ludo and Carom with my sister. Ludo and Carom are indoor games. See the picture. பிக்சரில் யார் இருக்காங்க? ஆஜிஸ் அவங்க சிஸ்டர் என்ன கேம் விளாட்றாங்க? லூடோ கேமு ப்ளே பண்ணுறாங்க. இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, ஆஜிஸ் எங்கே வசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கொச்சியில் வசிக்கிறான். அவன் அவனுக்கு என்ன கேம் ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா லூடோவும் கேரமும் பிடிக்கும். அவன் யார் கூட விளையாடுவான்னு பார்த்தீங்கன்னா லூடோவும் கேரமும் அவங்க சிஸ்டர் கூட என்ன பண்ணுவான்? ப்ளே பண்ணுவான்னு சொல்கிறாங்க. லூடோவும் கேரம்னு சொல்கிறாங்க உட்புற விளையாட்டுக்கள். இண்டோர் கேம்ஸ்னால் என்னது தமிழ் மீனிங்னா உட்புற விளையாட்டுக்கள். உட்புற விளையாட்டுக்கள்னா என்னது? வீட்டுக்குள்ளே விளையாடலாம். என்னன்னா கேரமு, செஸ்ஸு, லூடோலாம் என்னது? வீட்டுக்குள்ளே உங்கள் சிஸ்டர் கூடயோ உங்கள் பிரதர் கூடயோ யாருன்னா உங்கள் ரிலேஷன் கூட என்ன பண்ணலாம்? வீட்டுக்குள்ளே விளையாடலாம். அவங்களுக்கு என்னது? ப்ளே கிரவுண்ட் போயிட்டு விளையாடணும் தேவையில்ல. நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஐ ஆம் மேமி. ஐ லிவ் இன் மிசோரம். ஐ லைக் டு ப்ளே கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் பேர் என்னன்னு சொல்கிறாங்க? மேமின்னு சொல்கிறாங்க. அவன் எங்கே வசிக்கிறானா? மிசோரமில் வசிக்கிறான். அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சி விளாடுற கேமுன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் என்ன பண்ணுவான்? அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடுவான்னு சொல்கிறாங்க. கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் ஆர் அவுடோர் கேம்ஸ். கிரிக்கெட்டும் ஃபுட்பால் என்னன்னு சொல்கிறாங்க? அவுடோர் கேம்ஸ். அவுடோர் கேம்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புற விளையாட்டுக்கள். வெளிப்புறம்னா என்னது? வீட்டுக்குள்ளே விளையாட முடியாது அந்த கேம். என்னது? ப்ளே கிரவுண்டில் போயிட்டு தான் விளையாட முடியும். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க? அவுடோர் கேம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பிளேயிங் அவுடோர் கேம்ஸ் கீப் அஸ் ஃபிட் அண்ட் ஹெல்த்தி. நீங்கள் அவுடோர் கேம்ஸ் விளையாடுறதுனால உங்கள் உடம்பு என்ன பண்ணும்? ஃபிட்டாகவும் ஹெல்த்தியாகவும் நீங்கள் என்ன பண்ண முடியும்? வச்சிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன அவுடோர் கேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லலாம்? வாலிபாலு, ஃபுட்பாலு, கபடி, ஹாக்கி, இதெல்லாம் என்னது? அவுடோர் கேம்ஸு. Next page. I am Susan. I play in the neighborhood park. The park has many swings and slides. It is a great fun playing with my friends in the park. See the picture. Pictureல பாருங்க. This is a park. பார்க்கில் என்ன இருக்குது? ஸ்லைட்ஸ். ஸ்லைட்ஸ்னால் என்னது? சறுக்கு மரம் விடுவாங்கல்ல, ஸ்லைட்ஸ். அதான் ஸ்லைட்ஸு. என்னது? நெக்ஸ்ட்டு ஸ்விங்ஸ்னால் என்னது? ஊஞ்சல். அதெல்லாம் என்ன பண்ணலாம்? எங்கே இருக்கும்?
பார்க்கில் இருக்கும். இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, நான் சூசன்னு சொல்கிறாங்க. நான் பக்கத்து பூங்காவில் விளையாடுவேன். ஊஞ்சலாட்டம் மற்றும் ஸ்லைடுகள் பூங்காவில் உள்ளன. நான் எங்கே பக்கத்தில் இருக்க பூங்காவில் விளையாடுறேன், அங்கே என்ன நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஊஞ்சலாட்டம் அப்புறம் ஸ்லைட்லாம் என்ன இருக்குது பூங்காவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்லைடுனானது சறுக்கு மரம் விடுறோம்ல, அதை தான் ஸ்லைடுன்னு சொல்கிறோம். எனது நண்பர்களுடன் விளையாடுவது மிகவும் வேடிக்கையாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் அங்கே என்னது அந்த பார்க்கில் என் நண்பர் கூட விளையாடுறது எனக்கு என்ன இருக்குது, ஒரு ஃபன்னாக ஒரு வேடிக்கையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப். I am Ganesh. Grandma is talking us to the zoo. Today there are many wild animals in the zoo. See the picture. பிக்சரில் பாருங்கள். This is a zoo picture. ஜூவில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். Many animals lives in zoo. Elephant, hippopotamus, giraffe, next crocodile. Many animals live in zoo. இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, நான் கணேஷ். மிருக காட்சி சாலையில் பல காட்டு விலங்குகள் உள்ளன. அவன் பேர் என்னன்னு சொல்கிறாங்க, கணேஷ்னு சொல்கிறாங்க. அந்த மிருக காட்சி சாலையில் நிறைய என்னது காட்டு விலங்குகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் பாட்டி என்ன பண்ணுறாங்க, எங்களை மிருக காட்சி சாலைக்கு அழைச்சி செல்றேன்னு சொல்லியிருக்காங்கன்னு யார் சொல்கிறா, கணேஷ் சொல்கிறான். நெக்ஸ்ட் பேராகிராஃப். I am Baljit. I am going to the fair. It is a great fun to watch puppet show. puppet ஷோன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொம்மலாட்டம். See the picture. பிக்சரில் பாருங்கள். அங்கே என்னது டாய்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஷோ மாதிரி காமிப்பாங்க. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, பப்பட் ஷோன்னு சொல்லுவாங்க. இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, நான் என் பெயர் பால்ஜித். நான் கண்காட்சிக்கு செல்கிறேன். என்ன கண்காட்சிக்கு போகிறானா, பொம்மலாட்டம் நிகழ்ச்சியை பார்ப்பது மிகவும் வேடிக்கையாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க. என் பேர் பால்ஜித்து. நான் என்ன பண்ணுவேன், எங்கே போகிறேன், பொம்மலாட்ட கண்காட்சிக்கு போகிறேன். அதை பார்க்கறதுக்கு எனக்கு எப்படி இருக்குது, ஒரு வேடிக்கையாக இருக்குன்னு யார் சொல்கிறா, பால்ஜித்து சொல்கிறான். Okay students, thank you for watching this video. Have a nice day. Happy learning children.